திருச்சியைச் சேர்ந்த MA B.Ed பட்டதாரி ஒருவர் ஆசிரியர் வேலை கிடைக்காததால் ஆவி பறக்க புட்டு இடியாப்பம் செய்து விற்று சுயதொழிலில் கொடிகட்டி பறக்கிறார். பாலக்கரையில் துரைசாமிபுரம் கீழப்புதூர் தெருவிற்கு சென்றவர்கள் இந்த காட்சியை பார்த்திருக்கலாம். கயிற்றில் கட்டி இறக்கப்பட்ட கூடைப்பையில் உள்ள பாத்திரத்தை திறந்தால் சுட சுட புட்டும் இடியாப்பமும் மணக்க மணக்க திளைக்க வைக்கும். அதிகாலை 3 மணியிலிருந்து 8 மணி வரை பூ போன்ற இடியாப்பமும் நற்சுவையில் திளைக்கும் புட்டு வகைகளும் கிடைக்கும். இவற்றை சமைத்து கொடுப்பவரை சந்திக்க படியேறி சென்றபோது விறகடுப்பின் அனலிலும் பொங்கி எழும் புகையிலும் வதைப்பட்டவாறு சமைத்துக் கொண்டிருந்தனர் ஏழுமலை ராஜேஸ்வரி தம்பதி. இவர்களின் பிரதான தொழிலே இதுதான். 1980களில் பஞ்சம் பிழைப்பதற்காக விழுப்புரத்திலிருந்து திருச்சி வந்திருக்கிறது ஏழுமலையின் குடும்பம். பள்ளிக்காலத்தில் பகுதி நேரமாக இடியாப்பம் விற்றுள்ளார் ஏழுமலை. தொழிலையும் கற்றுக்கொண்டு MA B.Ed பட்டமும் பெற்றுள்ளார். MA B.Edலாம் முடிச்சு இந்த தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இதையும் பார்ட் டைம் அதையும் பார்த்துக்கிட்டு இது பண்ணேன். ஒரு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு தனியார் ஸ்கூல்லாம் போய் 4-5 ஸ்கூல் ஏறி இறங்கினேன். ஒன்றும் சரி வரல. அப்புறம் சம்பளம் கம்மியாக கொடுத்தாங்க, அதை வச்சு குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் நானே இப்போ இந்த தொழிலில் இறங்கினா என்ன அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. தொழில் இறங்கினேன். குடும்பத்தில் எல்லாருமே ஒத்துழைக்கிறோம். நாங்கள் வெளியாலெலாம் கிடையாது. இதில் பெருசாக லாப நோக்கெலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சொந்த உழைப்பு தான். அதனால தான் வெளியால் போட்டால் ஒன்றும் கட்டாது நமக்கு. இதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரியை மணந்த பிறகு முழு மூச்சாக இடியாப்பம் புட்டு சமைக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார் ஏழுமலை. இவற்றை மொத்த வியாபாரிகளுக்கும் விற்கிறார், தேடி வரும் மக்களுக்கும் விற்கிறார் ஏழுமலை. யாரையும் எதிர்நோக்காமல் சுயமாக செய்யும் தொழில் என்பதால் முழு மனதாக சமையல் வேலைகளில் மூழ்கியிருப்பதாக கூறுகிறார் ஏழுமலையின் இல்லத்தரசி ராஜேஸ்வரி. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை போக போக சரியாயிடும், நம்ம அடுத்தவங்க கிட்ட இது பண்ணாமல் நம்ம சுய தொழில் செய்கிறோம்லன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களோட கூட எல்லா வேலையும் நான் கற்றுக்கிட்டு இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ நம்ம அடுத்தவங்க கிட்ட கையேந்தாமல் நம்மளே உடைச்சி நம்ம சாப்பிட்றோம். நம்மளால 4 பேர்த்துக்கு உதவி செய்கிறோம், நம்மளால 4 பேர் பிழைக்கிறாங்க. அதனால இதுவே நம்மளுக்கு போதும்னுட்டு நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் மாலை நேரங்களில் பள்ளி மாணவர்களுக்கு டியூஷனும் எடுக்கிறார் ஏழுமலை. கல்லூரி படிக்கும் பிள்ளைகள் இருவரும் விடுமுறை நாட்களில் பெற்றோருக்கு உதவுவர். ஆசிரியர் பணிக்காக படித்துவிட்டு அடுப்படியில் வெந்து சிரமப்படுவது ஏன் என்று ஏழுமலையிடம் கேட்டோம். வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, புகைனா வயிறு சாப்பிட்டோன்னா இதாகிடுதா? அதான் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும்னா சாப்பாடு இருந்தால் போதும், வேற எதுவும் தேவையில்லை. போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். காசு பணம் கொடுத்தா கூட பத்தாலும் தான் சொல்லுவாங்க. சாப்பாடு வயிறாறு கூட்டு போட்டு பாருங்கள், ஐயா போதும் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மனநோக்கம், மக்களுக்கு சேவை, அதுதான் என்னோட கருப்பொருள். படிச்சுட்டு இருந்த செய்யறதுனா நான் கேவலம் நினைக்கல. நிறைய இளைஞர்களுக்கு சொல்ல என்னன்னு கேட்டால், படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் தெரிஞ்ச வேலையை செய்யுங்க, முன்னுக்கு வாங்க. சும்மா நானும் படிச்சுட்டு சொல்லி காலர் தூக்கிட்டு அலையாதீங்க. படித்த படிப்பிற்காக வேலை கிடைக்காவிட்டாலும் உழைப்பை நம்பி சுயதொழில் தொடங்கி இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறார் MA B.Ed பட்டதாரியான ஏழுமலை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சி செய்தியாளர் சார்லஸ்.